ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே வந்துட்டாலே போதும் எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப குஷி ஆயிரும். ஏன்னா அன்னைக்கு தான் எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் சண்டே வெறே சண்டேயாகவே போயிட்டுருக்கும். அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டையை முடிச்சு வைக்கிறதுக்குள்ளேயே சண்டேயே ஓடிரும். இதுக்கு இடையில சண்டே அன்னைக்கு ஏதாவது நான்வெஜ் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து அன்னைக்கு அதுலேயே பாதி நாள் ஓடி போயிடும். இப்படியே வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்தால் நம்ம ஒன்று நினைப்போம், அது ஒன்று நடந்து போயிடும். இந்த காலத்து பசங்கள்லாம் தலைமுடியை வந்து வளர்க்குறதுல தான் அதிக ஆர்வம் காட்டுறாங்க. அந்த காலத்துலலாம் தலைமுடிய வெட்டி விட்டுருவாங்க. ஆனா இப்ப இருக்க பசங்கள பாருங்க, பங்கு வச்சுக்கிறாங்க. என்னமோ என்னென்னமோ ஹேர் ஸ்டைல் சொல்றாங்க. நமக்கு அதெல்லாம் புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. ஆனா அந்த முடிய வெட்டி விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், அன்னைக்கு ஃபுல்லாவே எதையோ இழந்த மாரி, பறி குடுத்த மாரியே உட்காந்துக்கிறாங்க. என்னோட பையனும் அப்படிதான். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, ஹேர் கட் பண்ணிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட அனுப்பி விட்டேனா, ஹேர் கட் பண்ணிட்டு வந்ததுலேருந்தே ஒரே அழுவங்க. முடிய வெட்டி விட்டுட்டீங்க ஒரே அழுது இன்னைக்கு ஒரு வழியா ஓஞ்சிருக்கான். இப்பதான் வந்து நானே சமைக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு சமையல் செய்யவே கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ஏன்னா அந்த பையனை சமாதானப்படுத்தி அவனை குளிக்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. 5-6 பிள்ளைங்களை கூட அந்த காலத்துல சாதாரணமா வளர்த்து எடுத்தாங்க. இந்த காலத்துல ஒரு 2 பிள்ளைங்களை வளர்த்து எடுக்கிறதுக்கு இல்ல பாடு இருக்கே அப்பா, போதும் போதும்னு ஆகுது. உங்க வீட்டுல எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க.